அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தாய் இஸ்லாத்தை ஏற்ற தருணம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எபிசோட் 1 பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அந்த வீடியோவோட லிங்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோருமாக சேர்ந்து அகிலத்தின் அருக்குறையாய் வந்திருந்த அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்லத்தை தேடி சென்றார்கள். என்ன காரணம், இந்த நேரத்தில் அந்த நோக்கம்தான் என்னவோ என்று அன்னலார் விசாரித்தார்கள். இறைவனின் தூதரே, பசியால் பரிதவிக்கிறோம் நாங்கள் என்றார்கள் தோழர்கள். இறைவனின் தூதர் பேரிச்சம்பழம் கொண்ட தாம்பலம் ஒன்றை வரவழைத்தார்கள். ஆளுக்கு 2 கனிகளை எடுத்துக்கொள்ளுமாறு சொன்னார்கள். இவ்விரண்டு கனிகளையும் உண்டு நீர் அருந்துங்கள், ஒரு நாளுக்கு இது போதுமானதாக சக்தியை கொடுக்கும் என்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பேரித்தம்பழத்தை உண்டுவிட்டு இன்னொன்றை தம்முடைய மடியில் பத்திரப்படுத்தினார்கள். தூய திரு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூ ஹுரைரா, ஏன் இந்த ஒன்றை பத்திரப்படுத்துகிறீர்கள் என்று கேட்டார்கள். இறைவனின் தூதரே, என்னுடைய தாயார் வீட்டில் இருக்கிறார்கள், அவருக்காக ஒன்றை எடுத்து வைத்துக் கொண்டேன் என்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கருணை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதை சாப்பிடுங்கள், உங்களுடைய தாயாருக்காக வேறு 2ஐ நான் கொடுக்கிறேன் என்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனை உண்டார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தாயாருக்காக 2 பேரித்தம்பழங்களை கொடுத்தார்கள். நபித்தோர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தாயாரின் பெயர் உமைமா பின்த் சுபைப் ஆகும். இஸ்லாம் ஏற்குமாறு தம்முடைய தாயார் அழைப்பை விடுத்தார். அதற்கு தூய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டபடி வாய்க்கு வந்தபடி அவருடைய தாயார் திட்டத் தொடங்கினார்கள். அபூ ஹுரைராவுக்கு அழுகை பொத்து கொண்டு வந்தது. விரைந்தோடி அன்னலாரை சந்தித்தார்கள். இறைவனின் தூதரே, என் தாயாருக்கு நான் அடிக்கடி இஸ்லாமை எடுத்துரைப்பது வழக்கம். அவ்வாறு எடுத்துரைத்த போது அவர் கண்டபடி தாறுமாறாக தங்களை திட்டத் தொடங்கிவிட்டார். என்னால் தாங்க முடியவில்லை. இறைவனின் தூதரே, என்னுடைய தாயாருக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் கரங்களை வானுயர்த்தி அபூ ஹுரைராவின் தாய்க்கு நல்வழி காட்டு என் இறைவா என கூறினார்கள். பின்பு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிற்கு திரும்பினார்கள். கதவு தாளிடப்பட்டிருந்தது. உள்ளே இருந்த உமைமா பின் சுபைப் தம்முடைய மகனின் காலடி சத்தத்தை கேட்டவுடன், வெளியே சற்று நேரம் அப்படியே நில் என்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியே காத்திருந்தார்கள். நீர் விழும் ஓசை கேட்டது. அது அபூ ஹுரைராவின் தாயார் நீராடும் சத்தம். வேகமாக நீராடி ஆடை அணிந்து தாயார் கதவை திறந்தார்கள். தம் மகனை பார்த்து, அபூ ஹுரைரா, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றார்கள். இதை கேட்டதும் தான் தாமதம். அபூ ஹுரைராவுக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியவில்லை. ஆனந்த கண்ணீர் விட்டு அழுது விடுவோம் போன்று தோன்றியது. வந்த வழியே விரைந்தோடி திரும்பினார்கள் அன்னலாரை நோக்கி. இறைவனின் தூதரே, நற்செய்தியோடு வந்துள்ளேன். தங்களுடைய பிரார்த்தனை இறைவன் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டான். என் தாயார் உள்ள உமைமா முஸ்லிமாகிவிட்டார்கள் என்று கண்கள் நீர் கசிந்த நிலையில் சொன்னார்கள். கருணை தூதர் தூய இறைவனின் பெருமையை போற்றினார்கள். மிகவும் நன்று. இப்போது இறை தூதரிடம் ஒரு வேண்டுகோளை அபூ ஹுரைரா சமர்ப்பித்தார்கள். இறைவனின் தூதரே, அது என்ன வேண்டுகோள்னு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.